அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நாம பிற உயிரினங்களுக்கு செய்கிற சின்ன விஷயத்தால் அல்லாஹ் தஆலா நமக்கு எவ்வளவு அதிகமான நன்மை கொடுக்குறான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸை பாருங்கள். இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, முன்னொரு காலத்தில் பயணம் செஞ்சுட்டு இருந்த ஒரு மனிதருக்கு தாகம் ஏற்பட்டுச்சு. அப்போ அவர் வழியில் ஒரு கிணறு பார்த்து அதில் இறங்கி தன்னுடைய தாகம் தீர தண்ணி குடிச்சிட்டு மேலே ஏறுறாரு. அப்போது அந்த இடத்துல ஒரு நாய் ஒரு ஈர மண்ணை உறிஞ்சிட்டு இருக்கு. எதனாலனா அதுக்கு தண்ணீர் தாகம் அதிகமாக இருந்தனால. அதை பார்த்து அந்த மனிதர் அந்த நாயின் மேலே இறக்கப்பட்டு திரும்பவும் அந்த கிணற்றில் இறங்கி தன்னுடைய கால் உரையின் மூலமாக தண்ணீரை நிரப்பி அதை தன் வாயால் கவ்விட்டு அந்த நாய்க்கு கொடுத்துருக்காரு. சுப்ஹானல்லாஹ். இதை பார்த்து அல்லாஹ் தஆலா அந்த மனிதருக்கு நன்றி பாராட்டி அவர் இது வரைக்கும் செஞ்ச அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிருக்கான். சுப்ஹானல்லாஹ். இதை கேட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்குறாங்க, நபியே, நாங்கள் மிருகங்கள் கிட்ட இரக்க குணத்தோடு நடந்துக்கிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு அல்லாஹ் தஆலா கூலி கொடுப்பானா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஈரமான ஈரலுடைய ஒவ்வொரு உயிரின விஷயத்துலையும் நீங்கள் இரக்க குணம் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா அதற்கான கூலியை உங்களுக்கு கொடுக்குறவனா இருக்கான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த உயிரினத்திற்கு தண்ணீர் கொடுத்ததுக்கே அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய நற்கூலியை நமக்கு கொடுத்துருக்கான். அப்படின்னா நம்ம கண் முன்னாடியே பல பேர் சாப்பிட சாப்பாடு இல்லாமல், குடிக்க தண்ணீர் இல்லாமல், உடுத்த ஆடை இல்லாமல், இருக்க இடம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்கள பார்த்து அவங்கள கடந்து போகிறவங்களில் ஒருத்தவங்களாக நம்ம இல்லாமல் நம்ம கிட்ட இருக்க கொஞ்சத்தையாவது அவங்களுக்கு கொடுத்து தான தர்மம் செஞ்சு பிறருக்கு உதவி செஞ்சு அல்லாஹ் கிட்ட மறுமையில் நற்கூலியை பெறக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.